name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Kings chapter 19 verses 11. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாபு எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளையின் நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Amen. Hallelujah. Amen. 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 Hallelujah. நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என்னது? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்னது? போதும். enough is enough. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, enough is enough. போதும், போதும், இனிமேல் என்னால முடியாது, இல்ல இனிமேல் என்னால முடியாது. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், நான் உடைக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வந்து விட்டேன். இனி என்னால தொடர்ந்து போக முடியாது. I cannot travel further. I'm therefore broken and I'm melting down. I have reached my breaking point. நான் வந்திருக்கிற இடம், நான் உடைக்கப்பட்டு நொறுங்கி போகிற ஒரு இடத்துக்கு என் வாழ்க்கையில் வந்து விட்டேன். ஆகவே நான் இனி வாழ விரும்பவில்லை, நான் சாக வேண்டும். இல்ல, இதை நம்ம சொல்லலைனாலும் இந்த மாதிரி வசனத்தை, ஆனா நம்ம வாழ்க்கை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையும் நம் வார்த்தையும் நம் கிரியையும் இதை அநேக நேரத்தில் வெளிப்படுத்திட்டே தான் இருக்கு. கொஞ்சம் மாயிட்டல, கொஞ்சம் வைக்க முடியுமா? செக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக். அப்ப நம்ம வாழ்க்கை இதை வெளிப்படுத்திட்டே தான் இருக்குது, இல்ல? We may not say it. இந்த மாதிரி நம்ம சொல்லாம இருப்போம், ஆனா நம்ம வாழ்க்கையில பிரதிபலிப்போம். ச்சே, என்னடா கசந்துக்குவோம் வாழ்க்கை. Life has become bitter. கசந்துக்கிட்டோம் வாழ்க்கையை. There is no motivation to live further. இன்னும் வாழ்வதற்கான எனக்கு மோட்டிவேஷன் இல்லை. Therefore even I am doing certain things that is destroying my soul. என் ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் அழிக்கக்கூடிய சில காரியங்களை கூட நான் செய்வேன். Because I am fed up with life. வாழ்க்கை குறித்து நான் வெறுத்து போயிருக்கிறேன். எலியா சொல்றாரு, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வேணும்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேணும்னு நினைக்கிற காரியத்தோட நம்ம வேண்டான்னு நினைக்காத சில காரியங்களும் வந்து சேர்ந்துரும். சில காரியம் நமக்கு வேணும் என்று நாம் நினைக்கிறோம், அது வேண்டியவைகள், இதுதான் எனக்கு வேண்டும். ஆனால் வேண்டாத சிலவைகள் அந்த வேண்டியதோடு சேர்ந்து தான் வரும். வாழ்க்கை வந்து வேண்டியது மாத்திரம் கச்சிடாது, உனக்கு வேண்டாததான் அதோட சேர்ந்து வரும், உன் வேண்டியதோட. Life is always accompanied with something that you do not want with which what you want. And therefore life is in a distasteful manner. வாழ்க்கை அந்த மாதிரி கசந்து போய் விடுகிறது. இயேசு இப்படி சொல்லுகிறாரு, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் பெற்றுக்கொள்ளப்படும்.
To whom much is given, much is required. ஆசீர்வாதம் நிறைய வேணும்னா கூடவே நிறைய பாடம் வரும். ஆசீர்வாதத்தை மட்டும் நீ வாங்கிக்கிட்டு பாடு வேணான்னு நீ பிரிக்க முடியாத. ஆசீர்வாதத்துல தான் பிரச்சனையே. எனக்கு இன்னும் வேணும்னு நினைக்கும் பொழுதுதான் இன்னும் அதிகமா பிரச்சனை வருது. ஆக மொத்தத்துல ஆசீர்வாதத்திற்கு ஒரு பின்புறம் உள்ளது. There is a backside to the blessing. There is a backside to the blessing. முன்னாடி ஆசீர்வாதமா இருந்தா பின்னாடி எரியும். ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, பின்னாடி எரியும், பரவாயில்லையா? இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் வேணும், இன்னும் அதிகமாக பின்னாடி எரியும், பரவாயில்லையா? ஆசீர்வாதம் நீ கேட்டதுதான், நீ கேட்காதது பின்னாடி வர எரிச்சல், பிரச்சனை, சோர்வு, மனமடிவு, எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படவில்லை. கல்யாணம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கோ, பின்னாடி பிரச்சனை வருமே. கல்யாணம் ஆசீர்வாதம் தான், கல்யாணத்தோடு கூட வரதுதான் நிறைய பிரச்சனை இருக்குதே இல்ல? So there is a back side to every front side. எல்லாம் முன்னாடிக்கு ஒரு பின்னாடி இருக்குதுங்க. முன்னாடி நீங்க பார்க்கிறது தான் ஆசீர்வாதம், பின்னாடி நான் படுற பாடு உனக்கு தெரியுமா? நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன்றது தான் முன்னாடி, பின்னாடி நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய வேலையில் இருக்கிறது தான், ஆனா பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரண்ட் சைடுல பிளெஸிங் வேணும், ஆனா பின்னாடி பிரச்சனை வந்தா எனக்கு வேணாம். கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர்ல பவுல் இப்படி சொல்றாரு. 2 Corinthians chapter 12. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. A messenger of Satan given to me. சாத்தான் னுடைய கொட்டும் கொட்டு தூதனா. அப்ப ஒரு கொட்டு வைக்கிறவரு, அந்த முள்ள வைக்கிறவர் யாரு? பிசாசு. பிசாசு தான் உங்களை கொட்டுறவன், பிசாசு தான் முள்ள வைக்கிறவன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தினம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும், என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் அதை நீக்குங்க ஆண்டவரேன்னு சொன்னேன், இந்த வலியை எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, வலியை எடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு என்ன கொடுக்கிறேன்? உதவி கொடுக்கிறேன், கிருபை கொடுக்கிறேன். வலி இருக்கட்டோன்றாராம் ஆண்டவர், முள்ளு கொட்டட்டோன்றாராம். முள்ளு பாருங்க, கொட்டம் சாவடிக்காது, முள்ளு எரிச்சல் உண்டாக்கும் ஆனா கொல்லாது. முள்ளு எரிச்சல் உண்டாக்கும், ஆனா முள்ளு கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த முள்ளானது நம்முடைய வாழ்க்கையில சில காலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலங்களில் ரொம்ப முள்ளு நிறைந்ததாக இருக்கும். இந்த முள்ளு என்ன நினைக்குதுன்னா, உங்களுடைய நோக்கத்தை விட்டு உங்களை அது விலக்கி விடுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. எந்த அசைன்மெண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க விட்டுட்டு கைவிட்டு ஓடிடுவீங்கன்னு சொல்லி அந்த முள்ளு உங்களை குத்திக்கிட்டே இருக்குது. அந்த வலி உங்களுக்கு வேணானா அதை விட்டு நீங்க விலகணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதனைப்படும் போது அது எனக்கு பிடிக்கல தான், நீ கஷ்டப்படும் போது அது எனக்கு பிடிக்கல தான், ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னா, நீ அனுபவிக்கிற கஷ்டம் எனக்கு பிடிக்கல, ஆனா அந்த முள்ளு சில வேலையை உன் வாழ்க்கையில செய்து பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் சொல்றேன், I don't like the experience of pain, but I like the outcome of the thorn. முள்ளு இருக்கிறதுனால வர உருமாற்றுதலும் மாறுதலும் முன்னேற்றமும் மறுரூபமும் முள்ளினுடைய விளைவாக வருகிற சில ஆசீர்வாதங்கள்
அது ப்ரொடியூஸ் பண்றது நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால ஆண்டவர் முள்ள எடுக்க மாட்டேன், முள்ளு இருக்கட்டும், என் கிருபை உனக்கு கொடுக்கிறேன், என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை நடத்தும், என் கிருபை உன்னை பாதுகாக்கும், என் கிருபை உன்னை கரம் பிடித்து நடத்தும். ஆனா முள்ள எடுக்கல, ஏன்னா முள்ளு சில வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, அந்த வேலையை அது செய்யட்டும். இந்த முள்ளினால வருகிற சில நன்மைகள் வரட்டும். இப்ப யோசேப்புக்கு பிடிக்கல, சகோதரால வெறுக்கப்படுகிறது பிடிக்கல, குழியில தள்ளப்பட்ட போது பிடிக்கல, சகோதரர்கள் அவனை விற்கும் பொழுது அவனுக்கு பிடிக்கல. ஏன் ஆண்டவரே? why this pain, why this process? தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லப்படுகிறான். வேதம் சொல்லுது யோசேப்பு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவனாய் ரொம்ப அழகா இருந்தானா. ஒருவேளை யோசேப்புக்கு தான் அழகா இருந்ததே பிரச்சனை தான். ஏன் ஆண்டவரே என்ன அழகா படைச்சீங்க? அதனால தானே பிரச்சனை. ஜெயிலுக்கு போயிட்டேன், இப்போ இதுவும் எனக்கு பிடிக்கல. ஆனா கடைசியா அவன் சகோதரர்களை பார்க்கும்போது சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். நீங்களோ எனக்கு முள்ளாதான் இருந்தீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். ஏனென்றால் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. I did like the thorn. எனக்கு இருந்த முள்ளு எனக்கு பிடிக்கலதான், ஆனா அதிலிருந்து உருவான நன்மை எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கு பிடிக்கல, இப்ப எனக்கு பிடிக்குது. நல்ல வேலை நான் விட்டு கொடுக்கல, என் அசைன்மெண்ட்டை நான் அபேண்டன் பண்ணல, என் பர்பஸ்ல நான் இருந்தேன். வழி இருந்தாலும் என் பர்பஸ்ல இருக்கிறேன். இன்னைக்கு அவுட்கம் பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமா, உண்மைதான், வழியில தான் இருக்கிறோம். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இது போல என் வாழ்க்கையில் ஒரு வலியை நான் அனுபவிச்சதே இல்லை. Lord, I have never been in a pain like this in my life. சில வெளில சொல்லனால உள்ள இருதயம் சொல்லுது, ஐயோ என் வாழ்க்கையில் செக் அப்படின்னு கடிந்து கொள்ளுகிற, கசந்து கொள்ளுகிற நேரங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், எவ்வளவு உன் வாழ்க்கையில வலி இருந்ததே இல்லை, ஆனா உன் வாழ்க்கையில எதுவரையிலும் எவ்வளவு ஜெபம் நான் பார்த்ததே இல்லை. வலி உண்மைதான், ஆனா ஜெபத்தை உருவாக்கி இருக்குது. இதுவரைக்கும் நான் என்ன இது போல தேடினது இல்லை, ஆக வலி நல்லது தானே. நீ உண்மையா உனக்கு எரிச்சலா தான் இருக்கிற, ஆனா இது போல உன் வாழ்க்கையில அபிஷேகம் இருந்ததே இல்லையே. எரிச்சல் உங்களுக்குள்ள இருக்கு, ஆனா அபிஷேகத்தை நான் மேல வச்சிருக்கிறேன். உன் சூழ்நிலையை நான் மாத்தல, ஆனா நீ கையாளுவதற்கான கிருபையை உனக்கு கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். உன் சூழ்நிலையை மாத்தல, ஆனா நீ கையாளுவதற்கான கிருபையை உனக்கு கொடுக்கிறேன். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். நான் மேன்மை பாராட்டுறேன் சொல்றாரு. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குகிறது. I have the power of God. The power of God rests upon me. Therefore I rejoice in my suffering. When I'm weak, I am strong. பவுல் சொல்கிறார், நான் பலவீனனா இருக்கும் பொழுது பலவானா இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பலவீனனா இருக்கும் பொழுது பலவானா இருக்கிறேன். முன்னாடி வெளிப்பாடு, பின்னாடி யுத்தம். முன்னாடி அதிக பொறுப்புகள், பின்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ். முன்னாடி நிறைய பேர் உங்களை கவனிக்கிறார்கள், ஆனா நிறைய வெறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பெரிய செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது, ஆகவே நிறைய விமர்சகங்களும் இருக்கிறது. நிறைய செலவு, நிறைய பில்ஸ் இருக்குது, நிறைய கவலையும் இருக்குது, நிறைய காசு இருக்குது, நிறைய பிரச்சனையும் இருக்குது. That is a backside to your blessing. உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு பின்புறம் உண்டு, ஒரு பின்னாடி உண்டு. அது நீங்க வேண்டாததெல்லாம் என்னவோ அதெல்லாம் வருதுங்க.
ஆக ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல ரெஸ்பாண்ட் பண்றோம். சில நேரங்கள் ஆண்டவருடைய டைம் டேபிள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஆண்டவருடைய கால அட்டவணை வித்தியாசமா இருக்குது. சில நேரங்களில் சில தெய்வீக தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் பாராட்டுகிறீர்களா, எரிச்சல் அடைகிறீர்களா? சில தெய்வீக தாமதங்கள் சீக்கிரத்தில் நடக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டைம் டேபிள்ல வரலங்க, அது இரிட்டேட் தான் பண்ணுது நம்மளை. டிவைன் டிலேஸ், தெய்வீக தாமதங்கள் இரிட்டேட் பண்ணுதுங்க. இட்ஸ் தான் நினைச்சபடி நடக்கல. எத்தனை பேர் போன வாரம் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், இதிலிருந்து நீ கொண்டு வர போகிற நன்மைகளுக்காக நன்றி அப்பா, நன்மையாய் முடிய பண்ணுவீங்க எத்தனை சொன்னீங்க? நிறைய பேர் திட்டிருப்பீங்க ஆண்டவரை. ஏன் ஆண்டவரே, why Lord, why ஏன் ஆண்டவரே, why is this allowed in my life? என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு ஆண்டவரே? I do not deserve. நான் இதுக்காக நான் என்ன பண்ண ஆண்டவரே, என்ன பாவம் பண்ண ஆண்டவரே? இல்ல நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவோம், நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, என்னை ஏன் தண்டிக்கிறீங்க? ஹார்ட்ஸ் crushed, இருதயங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல உருகி போற நிலம் வந்துருச்சு நமக்கு. இனி வாழ்வதற்கான there is no purpose. And I want to abandon my assignment because the thorn, the pain of the thorn, ஏன்னா அந்த முள்ளினுடைய வலி வேதனை ரொம்ப அதிகமாக தாங்க பெருகுது. It doesn't decrease by the day, it increases. அது குறையவே இல்லை, பெருகிட்டே தான் போகுது. I am not able to appreciate God. என்னால பாராட்டவே முடியல ஆண்டவரை, எனக்கு நன்றி சொல்லவே முடியல. நான் இன்ஃபேக்ட் நான் கசந்து கொள்ளுகிறேன், தலையை இடிச்சுக்கிறேன், கையை வச்சு குத்துறேன், காரு டோரை கூட வேகமா சாட்டுறேன், பைக்கை கூட வேகமா அடிக்கிறேன், மண்ணை உதைக்கிறேன், பீரோவை உடைக்கிறேன், போனை விசிறி அடிக்கிறேன். இல்ல we are fed up with life. வாழ்க்கை குறித்து கசந்து போயிட்டோம். Why are you allowing this, Lord? I am able to appreciate you. I am agitated. Rather than appreciation, I am agitated. I am not able to trust God that He is good and He is the way maker. ஆண்டவர் நல்லவரும், அவர் எனக்கு வழி செய்வார், அவருடைய காலங்கள் நல்லவைகள், அவைகள் தான் மேன்மையானவைகள், அவைகள் தான் சரியானவைகள் என்று என்னால் விசுவாசிக்க முடியவில்லை. முன்னாடி ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா பின்னாடி பிரச்சனை வரும்போது I do not know how to handle it. என்னால கையாள முடியல. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, ஆனா என்னால I cannot handle the problem. I want promotion but I can't handle the pressure. எனக்கு ப்ரமோஷன் வேணும் ஆண்டவரே, ஆனா அதோட பிரஷர் வரும், வேணுமா? I want promotion but there is no problem. பவுல் சொல்றாரு, எல்லா நிலைமைகளிலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். 50,000 சம்பாதிக்கிறவங்களும் வாழ்க்கை நடத்துறாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வேலை செய்யறாங்க, 20,000 சம்பாதிக்கிறவங்க வாழ்க்கை நடத்துறாங்க, 10,000 15,000 சம்பாதிக்க கூட வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் கேட்டா 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்கள விட 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சந்தோஷமாவே இருக்கிறாங்க. எனக்கு அதிகமா சம்பாத்தியம் வந்துச்சு, அன்னைக்கு அதிகமா பிரச்சனை வந்துருச்சு. பெரிய பணக்காரனா பெரிய பிரச்சனை இருக்கு, பரவாயில்லையா? முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கும், பின்னாடி எரிச்சலா இருக்கும். ஆனா என்னால கையாள முடியவில்லை. எரிச்சல் நிரம்பி விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில. கசந்து கொள்ளுகிறோம், கோபித்துக் கொள்ளுகிறோம், பேச விரும்பவில்லை, எரிந்து விழ ஆரம்பிப்போம். நாய் நிலாவை பார்த்து குலைச்சா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. நிலா நாயை பார்த்து குலைச்சதுன்னா ஊரே திரும்பி பார்க்கும். எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போதா எவனா யாரும் சட்டை பண்ண மாட்டான். நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பெரிய விஷயம் ஆயிடும் இல்ல? நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பெரிய விஷயம் ஆயிடும். தாவீது பாருங்களேன், ஆண்டவர் அரண்மனைக்குள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாரு. எடுத்த உடனே அரண்மனையில் எடுத்துன்னு போய் உட்கார வைக்கல. படுக்கையில் ஈட்டியோட தான் படுத்துக்கிட்டு இருந்தார், பட்டயத்தோட தான் படுத்துக்கிட்டு இருந்தார்.
ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி, பல விதமான எக்யூப்பிங், ட்ரைனிங், அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங் பிறகு ஒரு பெரிய இன்டர்வல் இருக்குது, ஒரு பெரிய இடைவேளை இருக்குது. தாவீது ராஜாவே ஆகல, ஆனா எல்லா ராஜாக்குரிய பிரச்சனை இருக்குது. ராஜா தான் இவனை போடணும்னு துரத்திக்கிட்டு இருக்கிறான். சரி, கடைசி அரண்மனைக்குள்ள வந்தோன்னு சொல்லி வந்தான்னு பார்த்தா அங்க இருக்கிற சவுல் சும்மா இல்லாத ஈட்டி எடுத்து அவன் மேல விசிறி அடிக்கிறான். ஈட்டி உங்க மேல வந்து உழுது, ஈட்டி வீசப்படுகிறது. இப்போ தாவீதுக்கு என்ன ட்ரைனிங்னா, சவுல் ஈட்டி வீசி அடிச்சாலும் திரும்பி நீ அடிக்க கூடாது. ஆர் யூ ஏபிள் டு ஹேண்டில் இட்? நமக்கு தாங்க முடியாத எரிச்சல் தாங்க முடியாது, ஏதாவது வாயில பட்டுன்னு சொல்லிடுவோம், ஏதோ செஞ்சு போடுவோம். நீ மட்டும் தான் ஈட்டில் அடிப்பேன், நானும் தான் ஈட்டில் அடிப்பேன். தாவீதுனுடைய வெற்றி சவுலினுடைய பாதுகாப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. தாவீதுனுடைய வெற்றி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல வர சவுல் உள்ள இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மை வெளியில வருதுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் தாவீத சவுல் ரொம்ப போற்றி பாடினான். கோலியாத்திரத்திலிருந்து காப்பாத்தின தாவீதே அப்படின்னு சொல்லி அவன் உயர்வை மகிழ்ச்சியாக எண்ணினவன் கொஞ்ச நேரத்திலேயே அவன் கொஞ்சம் உயர்வு அடைஞ்ச உடனே சவுலுக்கு அவன் தான் எளிமையாயிடுறான். உங்க வேலை ஸ்தலத்துல உங்க கூட இருந்து மாப்ள சூப்பர்ரா அப்படின்னு பாருங்க, அவன் தான் உங்களுக்கு வச்ச அப். அவன் தான் நீ அப்ரைசலுக்கு போகும்போது உனக்கு வச்சது, பத்த வச்சது. உன் இன்கிரிமெண்ட் கிடையாம போனதுக்கு உன் கூட இருந்தவன் தான், கைத்தட்டவன் தான் உனக்கு கீழையும் இருக்கிட்டான். நான் இருக்கிறேன்டா மாப்பிள்ளன்னு சொன்னவன் தான் உன் காலையும் மாறினவன். சவுல் தான் தாவீது பெரிய ஆளு, வெரி குட் அப்படின்னு சொன்னவன், இன்னவனாலும் தர என் பொண்ணையே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னவன், ஈட்டியை தூக்கி மண்டை மேல அடிப்பானா. இப்ப நல்லா கவனிங்க, சவுலுக்கு குறி தப்போம், தாவீதுக்கு குறி தப்பாது. அடிச்சானா முடிஞ்சது சவுலு கதை. தாவீது கையில திரும்பி ஈட்டி எடுத்து சவுல் மேல அடிக்கிறதுக்கு ஒரு நொடிங்க. எங்க உங்களுடைய சத்துருக்கள் அழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுங்க. இன்னொன்னு ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்குது 5 நிமிஷம். என் வாழ்க்கையை அவன் கெடுத்தானே, அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகாது. உன் மீது ஈட்டிகள் வீசப்படும் பொழுது, உன்னை விமர்சிக்கும் பொழுது, அவ தூரானதை உன்னை குறித்து சொல்லும் பொழுதும் உன்னால கம்முன்னு அமைதியா இருக்க முடியுமா? தாவீது போல அமைதியா இருக்க முடியுமா? அதனால தான் பெயின், அதனால தான் முள்ளு, அதனால தான் ட்ரைனிங், அதனால தான் பயிற்சி. தாவீதுக்கு ஒரு செகண்ட் தாவீது அடிச்சிருந்தானா சவுல் மண்டை பொளந்து போயிருப்பான். தாவீது கதையை முடிஞ்சிட்டு இருக்கான். பவர் என்ன தெரியுமாங்க, அமைதியா நம்ம போறோம் பாருங்க, அதுதான் பவர் அண்டர் கண்ட்ரோல். நம்ம கையில பவர் இருந்தோம், அவனை அழிக்காம நான் பாதுகாப்பா இருக்கிறேன், ஆகவே அவனை போலவே நானும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி என்னுடைய தகுதியையும் என்னுடைய மேன்மையும் நான் அறிந்து பெருந்தன்மையோடு கூட அவனை எதிர்க்காமல் அவனை விட்டு விடுகிறேன் பாருங்க, அதுதான் பவர். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். நீங்க அமைதியா இருக்கிறது பலவீனம் அல்ல, அதாங்க பலன். நீங்க பலவீனமா இருக்கிறது தான் பவுல் சொல்றான், பலனா இருக்கிறது. ஆகவே என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். I boast on my weaknesses. I'll tell you where I am weak. நான் எங்க பலவீனமா இருக்கிறேன் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். என் பலவீனத்தில் தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதனால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும் பொருட்டு என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நான் பலவீனனா இருக்கும் பொழுது நான் பலவானா இருக்கிறேன். When I am weak, I am strong. Therefore I don't need to spare Saul. என்னால சவுலை ஒரே நொடியில் அழிக்க முடியும். You can ruin your enemies in a second. உன் சத்ருவை ஒரே செகண்ட்ல அழிக்க முடியும் உன்னால. எத்தனை முறை யோசிச்சிருப்போம் நம்ம சத்ருக்களை அழிக்கணும்னு சொல்லி, இல்ல? எத்தனை முறை வேண்டி இருப்போம், எத்தனை முறை கற்பனை பண்ணியிருப்போம்.
பட் இன் யுவர் மைண்ட், உன் மனசுல என்ன யோசிக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியுமே. And therefore God is saying, I want to keep the thorn. I like the thorn. உன் வாழ்க்கையில முள்ளு இருக்குது, நல்லது தான்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உனக்கு வலிச்சாலும் நான் வேண்டியதை உனக்குள்ளேந்து பிறப்பிக்க போகிறது அந்த முள்ளுதான். சில நேரங்களில் எது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ அதுவே சாபமா மாறிடுங்க. எது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில வந்ததோ that becomes a curse. இல்ல சில நேரத்துல நிறைய நல்ல நல்ல எண்ணத்தோட நிறைய செய்வோம் நம்ம வாழ்க்கை, சில விபரீதமா முடிஞ்சிடும். இல்ல யாராவது நல்லது செய்யணும் நினைச்சு போய் செஞ்சு கடைசியில அதுதான் அந்த ஆபத்துக்கும் விபத்துக்கும் ஏதுவா இருக்கும். Therefore you need to handle your blessing. God cannot give you a blessing if you cannot handle it. உன்னால சரியா கையாள முடியலனா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். It is better that God doesn't give you a blessing if you don't know how to handle it. உனக்கு நல்லது ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது, உனக்கு அதை கையாள தெரியலனா சாபமா மாறிடும். மோசே கையில பயங்கர பவர் இருந்தது பாருங்க. பார்வோனுடைய வீட்டில் இருக்கிறான், அந்த பவர்ல தான் போறான் அவன். ரொம்ப பவர் வந்துச்சுன்னா மோர் அபியூஸ். நிறைய காசு வந்தா நிறைய பிரச்சனை, கரப்ஷன், ஊழல், நிறைய வேணும். ஆனா சரியா கையாள முடியாது. வேண்டாம்ப்பா, வேண்டாம். சில நேரத்தில் ஆண்டவர் வரத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதே இல்லைங்க, அபிஷேகத்தை தான் எடுத்துரும். நல்லா கவனிங்க, வரங்கள் எப்பவுமே ஆண்டு கொடுத்து இருந்துட்டே தான் இருக்கும். கிரியை செய்யும், வரம் கிரியை செய்யும். அபிஷேகம் விலகிடும். பவுல் சொல்றாரு தீமோத்தி கிட்ட, 2 தீமோத்தி 4:14 சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தாரர் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. மூப்பர்களாகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் we are gifted. நம்ம எல்லாருமே வரம் கொடுத்துக்கிறாருங்க ஆண்டவருக்கு. நீங்க எல்லாம் வரம் பெற்றவங்க, தனித்துவம் வாய்ந்த வரங்களை பெற்றவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் கிஃப்ட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றாரு. அசதியா இருக்காதடா தீமோத்தி, டெவலப் யோர் கிஃப்ட். ஆண்டவர் வரம் கொடுக்கிறாரு. சில நேரத்தில் அந்த வரத்தை அப்படியே சார்ந்து அப்படியே இருந்துருவோம். But we don't perfect it, we don't practice it, we don't exercise it, we don't sharpen our skills. நம்ம ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ண மாட்டோம். பவுல் சொல்றாரு, அசதியா இராத, உன் மேல கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரம். ஐயோ, prophetical gifts. Don't be negligent. Develop your gift. உன் வரத்தை நல்ல திறனா மாற்று, திறன நல்ல மாஸ்டர் ஆகு, அதை நல்ல கண்ட்ரோல் பண்ணு, டொமினியன் எடு. Gift to a skill, to a mastery, to a dominion. What are you doing with the gifts? சபையில நல்ல குணம் வேணும், ஆனா சந்தையில நமக்கு நல்ல மதிப்பு வேணும். அது வாழ்க்கைக்கான திறன், லைஃப் ஸ்கில்ஸ். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, சோல் கீப்பிங். ஆத்மாவை காத்துக்கொள்றது. ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். உங்க ஆத்மாவில தான் உங்க மனது இருக்குது, உங்க மனசு. உங்க ஆத்மாவில தான் சித்தம், வில். எதை தீர்மானிக்கிறீங்க, எது செய்யணும், எது செய்ய வேணாம், வெளியில போலாமா வேணாமா, படிக்கலாமா படிக்க வேணாமா, கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணாமா, சாப்பிடலாமா வேணாமா. மூன்றாவது இமேஜினேஷன்ஸ், கற்பனைகள். எதிர்காலத்தில் நான் எப்படி வாழ போகிறேன், இது எல்லாமே உங்க சோல் தான் செய்யுது, உங்க ஆத்மா தான் செய்யுது. உங்க அஃபெக்ஷன்ஸ், உங்களுடைய பாசம் யார் மேல வச்சிருக்கிறீங்க, இது உங்க ஆத்மா தான் செய்யுது. உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் கண்ட்ரோலர். உங்க ஆத்மாவில் எப்படி சிந்திக்க போறீங்க, எப்படி யோசிக்க போறீங்க, எப்படி கற்பனைக்க போறீங்க, யாரை நான் நேசிக்க போறீங்க, யாரை நேசிக்க மாட்டீங்க, this is decided by your soul.
This is your responsibility. ஆத்துமா எப்படி யோசிக்கின்றது உங்களுடைய பொறுப்பு. பாரு, நான் வசனம் காட்டுறேன் பாருங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதுமாயிருக்கிறது. God knows. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை டைசெக்ட் பண்ணுதான் எங்க ஸ்பிரிட்டையும் சோலையும். ஆவி எதுன்னு வார்த்தை காமிக்கும், ஆத்மா எதுன்னு வார்த்தை காமிக்கும், வெளிப்படுத்தும். நீ ஆவியில இயங்குகிறாயா ஆத்மாவில் இயங்குகிறாயா என்பதை வார்த்தை ரொம்ப தெளிவா டைசெக்ட் பண்ணி உனக்கு காமிக்குமா. That's word. அதான் கர்த்தருடைய வார்த்தை. உன் யோசனைகளையும் உன் எண்ணங்களையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. நீ என்ன யோசிக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். Therefore உன் உணர்வு, your emotions, உணர்ச்சிகள் இதெல்லாமே ஆத்மால தான் இருக்குது. அதனால தான் தாவீது என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏன்னா உன் ஆத்துமா நல்லா இருந்தா மத்தெல்லாம் நல்லா இருக்கும். உன் ஆத்துமா செழிப்பா இருந்தா உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். உன் ஆத்துமா சமாதானமா இருந்தா உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். சோல் கீப்பிங், ஆத்மாவை காத்துக்கொள். பாருங்க, சாலமோன் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை யார் காத்துக்கொள்ளும்? You got to protect your heart. எங்க முள்ளு இருக்கு பாருங்க, முள்ளு. இதெல்லாம் நம்ம யோசிக்கிற யோசனைக்காக வச்ச முள்ளு தான். சாதாரணமாலாம் வரல முள்ளு. டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் த தாட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிகிரி ஆஃப் யுவர் தாட்ஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கர்த்தருக்கு தெரியாது ஒன்னும் நீ யோசிக்கிறது. நுணுக்களையும் ஊனையும் பிரிச்சு மேயறது தான் கர்த்தருடைய வார்த்தை. என்னையும் மேயும் என்னையும் உருவ குத்துமா, உருவ குத்துமா. நீ மற்றவனுக்கு நல்லது நினைக்கிறியா நினைக்கலையா? நீ சுயநலவாதியா? உங்களுக்குள்ள பெருமை இருக்கா, பேராசை இருக்கா, அகம்பாவம் இருக்குதா, விக்கிரக ஆராதனை இருக்கா? எஸ், உன் ஆத்மாவுக்கு நல்லா தெரியுங்க. எஸ், you know, you look at the mirror will tell you. நீங்க கண்ணாடியை பார்த்தா நீ யாருன்னு கண்ணாடி சொல்லும் உனக்கு. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க யாராவது நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம மதில் செவர் எழுப்பிடுவோம். மதில் செவர் எழுப்பக்கூடாது, வேலி அமைக்கணும். யார் உங்ககிட்ட என்ன சொல்ல போறாங்கன்றத நீங்க வேலி அடிக்கணும். ஏன்னா வேலி அடிச்சிங்கன்னா வேலியை அது கதவு இருக்கும், எப்பனாலும் திறக்கலாம், திறந்து விடலாம். செவுரு போட்டிங்கன்னா கதவு திறக்க முடியாது. யார் உங்ககிட்ட என்ன பேச போறாங்கன்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரும் உங்கள்ட்ட ஆக்சஸ் இருந்ததுன்னா கண்டதையும் பேசுவான், கண்டதையும் சொல்லுவான். உன் வாழ்க்கை ரொம்ப வேதனையா போயிடும். சாலமோன் சொல்றாரு, ஒரு வேலி அடைச்சுக்கையா, உன் இருதயத்தை வேலி அடைச்சு காத்துக்கொள்ளு, உன் சிந்தனையை வேலை. எவனுமே ஏதாவது பேசுற நீ விடாத அவனை. எல்லாருக்குமே ஆக்சஸ் கார்டு இருக்கக்கூடாது உன் மனசு உள்ள பேசுறதுக்கு. யூ ஹாவ் அ ப்ரொடெக்ஷன். உனக்குள்ள ஒரு வேலி இருக்குது, உன் ஃபென்ஸ் ஒன்று இருக்கணும்ன்றார். உன் இருதயத்தை காத்துக்கொள். அங்கிருந்தா எல்லாம் புறப்படுதியா? யார் உன்னை ஃபீட் பண்ற, யார் உனக்கு ஆலோசனை சொல்றா? ஆலோசனை சொல்றவனுக்கு என்ன தகுதி இருக்குது? யார் உன் வாழ்க்கையில் உன்னை குறித்து பேசுகிறார்கள்? உனக்கு ஆலோசனை சொல்லுகிறது யார்? உன்னை வழி நடத்துகிறது யார்? உன்னை விமர்சிக்கிறது யார்? You choose to allow and you don't choose. நீ தான் தெரிந்து கொள்ள முடியும், தடுத்து நிறுத்தவும் முடியும். You have. அதனால தான் கண்ட டிவியில் கூட கண்டதையும் பார்க்க முடியாதுங்க. You are allowing people to tell you. நீங்க சீரியல் பார்க்கும் போது, சினிமா பார்க்க தப்புன்னு சொல்ல. You are allowing a breach. அவனுக்கு ஒரு சின்ன விரிசலை விடுறீங்க, அவன் உள்ள பூந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுறீங்க. You are allowing something to influence you and you don't even know if that content is good content.
ஒரு ரீல் தான் நினைக்கிறோம், ஆனா அந்த ரீல்ல எவ்வளோ we have received so much information and we become, அப்புறம் அந்த ரீலாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரியலா வாழ்றவங்க நம்ம தான். அப்படியே நம்பி அவன் ஒன்று சொல்லுவான், பூசணிக்காய் அவன் சாப்பிட்டீனா உங்களுக்கு தெரியுமா, அந்த விதையில தான் சக்கரை நோய்க்கு தீர்வு இருக்கிறது. நீங்கள் அதை உடம்பு குளிர்தான் என்று நினைக்கிறீர்கள், அந்த விதையை அரைச்சி சாப்பிடுங்க. ஓ, ஒரு மாசம் வெள்ளரி விதையும் பூசணிக்காவும் அப்படியே சாப்பிட்டு சொரக்காவை சாப்பிட்டு ஒல்லியாய் விடுவீர்கள். அவன் சொல்றான் ஒரு டுபாக்கோரு, அதை நீங்க வேற கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் என்ன பெரிய டாக்டரா, நியூரோ சர்ஜனா, இல்ல டயட்டிஷியனா, நியூட்ரிஷனா? அவனும் ஏதோ பாவம் ரீல போட்டு அவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்து பாப்பா இந்த கீரையை தாண்டி சாப்பிடுங்க, அந்த கீரை பிடிங்க. எவ்வளவு அலோவ் பண்றோம் பாருங்களேன். நமக்குள்ள இன்ஃபர்மேஷன் வர அப்படியே நம்பி. ஆமா, அவர் பெரிய அவரு ஆக்ஸ்போர்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து சொன்னார் உங்களுக்கு. அவன் கோடிக்கணக்கில் ரிசர்ச் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முக்கான தலையில் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு கேன்சருக்கு நான் வியாதியை போக்கி கொடுக்கிறேன், வாங்க இல்லை இங்கே வாருங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இழுக்கா புழுக்கா மருந்தை சாப்பிடுங்க, தலை முடி வளரும், கருவேப்பிலை அரைச்சு வார்க்க பூரா பிறந்ததுல கருவேப்பிலை தான் பார்க்குறேன் நான், முடியெல்லாம் கொட்டி போச்சு. கருவேப்பிலை சாப்பிடு, கருவேப்பிலை வெறுத்து பார்க்க போகுது. அமெரிக்காவில் போய் சொல்லுவேன்னா அது கேட்பான், என்கிட்ட வந்து கருவேப்பிலை சாப்பிட சொல்லாத. பார்த்து அலோவ் பண்றோங்க. நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்க, சும்மா அதை அலோவ் உள்ள விடாதீங்க. அலோவ் நீங்க விட்டுடுவீங்கன்னா கட் பண்ணுங்க, சாதாரண வேஸ்டா பார்க்காதீங்க. எனக்கும் தான் சொல்லிக்கிறேன், நானும் தான் பார்க்குறேன். உங்களோடு கூட இணைந்த குற்றவாளி நானும் தான். பார்த்து விட்டு சகரியாக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா இந்த கீரை வைத்தியம் எல்லாம் மந்திரம்லாம் அவர் தான் பண்ணுவார். ஏன் ஏதாவது பண்ணியா முருங்கா வாழ்க்கை பூரா முருங்கா சாப்பிட்டு, இப்போ அமெரிக்காவில் அதை சாப்பிட்டு இஸ் சூப்பர் ஃபுட்ன்றான். அடா பாவிகளா, இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். முருங்கைக்கீரை அதான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச ஒரே கீரை. முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை மரத்தண்டு கூட நாங்கள் விடுறது இல்லையா? ஆனாலும் ஒரு புண்ணியமும் இல்லை. சில நேரங்களில் சிலர் தடுக்கிறதுனால அவங்க தப்பானவங்கன்னு நீங்க நிதானிக்கல, உங்க நிலையை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். நீங்க எந்த நிலைப்பாடுல இருக்கு, யூ ஹேவ் டு ஹேவ் a ஸ்டாண்டர்ட். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். இவர்களோட தான் நமக்கு சவகாசம், இவங்க கூட நமக்கு இருக்காது, ஐக்கியம் இருக்காது. கோயினானியா அவங்க கூட கிடையாது எனக்கு. அவன் நினைப்பான், ஏன் இவர் என்ன பேச மாட்டார், ஏன் அவன் மாதிரி இவர் என்ன தனிக்கிறார்? இல்ல அவங்க நினைச்சுக்கிட்டா பரவாயில்ல, நம்ம வந்து அவங்கள நிதானிக்கல. உங்க ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க மேட்ச் ஆகலன்னா விட்டுடுங்க. உங்க ஆவிக்குரிய நிலைப்பாடுக்கு ஒருவரால் உங்களோடு வர முடியவில்லை என்றால் நீங்க விட்டுடுங்க. அவங்க தப்பதான் நினைப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாண்டா ஆண்டோட பேசி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெளிவு. ஆனால் இதுதான் உங்கள் நிலைப்பாடு. ஆகவே நீங்கள் நிதானிக்கிறீர்கள் என்றால் இது உங்களுடைய நிலைப்பாடு. நம்ம குடும்பத்தில் அப்படி செய்ய மாட்டோம்ப்பா, வேண்டாம்பா. ஒருவர் நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலனா, ஆங்கிலத்தில் ரொம்ப கோட் ஒன்று இருக்குது, if they don't reciprocate you they have to vacate. If you can't reciprocate you have to vacate. ஒருவர் நமக்கு பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் இடத்தை காலி பண்ண வேண்டியதுதான். there is no reciprocation. திரும்பி வரல, கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கம் போது, ஆனால் இன்னொரு பக்கம் வரல. ரெசிப்ரோகேஷன் இல்லை. ஆமாங்க, சில நேரத்தில் வேதனையா இருக்கு, கடினமா இருக்குது வாழ்க்கை. படுக்கையில் இருந்து எழுமணுன்ற எண்ணமே கிடையாது. ஆனா நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குதே, பில்லு வருமே, போய் தான் ஆகணும், சில காரியங்களை செய்யணும். ஆனா ரொம்ப உழைக்கணும்னு சொல்லி அந்த உழைப்பு மென்டாலிட்டியில போய் ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பல. நம்ம ஒர்க்கை வந்து ஒரு ரிதம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்க வேலையில ஒரு தாளம் இருக்கணும். இயேசு பாத்தீங்கன்னா எதுக்குமே எப்பயுமே அவசரமே படல. பாருங்களேன், இயேசு நல்லா கவனிச்சு பாருங்களேன். இயேசு எங்க ஓடி போனார் நீங்க பாத்திருக்கீங்களா? இயேசு எங்க, பேதுரு ஓடி இருப்பான், யாக்கோபு, யோவான் ஓடி எல்லாம் ஓடினாங்க இயேசுவை பார்க்க. ஆனா இயேசு நடந்துதான் போவார். சிலுவை கூட நடந்துதான் போனார் இயேசு.
நிதானமா நடப்பார். நிதானமா இருக்காரு பாருங்க. ஓடவே இல்லை, அவசரப்படவே இல்லை, ஹரிபுரியே இல்லைங்க. ஆனா ஒரு வேகம் இருந்தது, ஆனா ஹரி இல்லை. There was a rhythm to his life. இஸ்ரவேலினுடைய ராஜா ஆகாப் மிக மோசமானவனா இருந்தான். இஸ்ரவேலை ரொம்ப அழிவின் பாதையில நடத்துறாங்க. இந்த நேரத்துல எலியா போய் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 17:1 கீலியாத்தின் குடிகளே, 1 ராஜாக்கள் 17:1 குடிகளே, திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். பாருங்க, ரெண்டும், பனி மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். காரசாரமா சொல்லிட்டார். 3வது வசனம், நான் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். உங்க ப்ரொவிஷன், உங்க போஷிப்பு கட்டளையினுடைய மறுபக்கத்தில் உள்ளது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா அதை செய்ய மாட்டோம், ஆண்டவர் நடத்தினார்னா நடக்க மாட்டோம். கேரித் ஆற்றங்கரை கிட்ட போய் நில்லு, அங்க நான் என்ன பண்றேன், உன்னை போஷிக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். அதுவும் யாரை கொண்டு போஷிப்பாரா? காகங்களை கொண்டு போஷிப்பாரா. எங்க நேச்சுரலாவே காகம் நம்ம வாயில இருக்கிறத கூட தூக்கிட்டு போறது. அது ஏதோ நமக்கு கொடுக்காது, வேணா வாங்கிட்டு போவோம். ஆனா சொல்றாரு, ஆசீர்வாதம் வேணுமா, ஏறி தாற்றங்கடை போ, அங்க நான் ப்ரொவைட் பண்றேன். யோனாவை திமிங்கலம் 3 நாள் வாயில வச்சு வெளியில தள்ளுது. இது இயற்கைக்கு மாறினது. திமிங்கலம் உள்ளதான் போட்டு சாப்பிடும். மோசே கண்மலையை பார்த்து பேசுறாரு, கண்மலையில இருந்து தண்ணீர் வருது. இது இயற்கைக்கு மாறானது. காக்காவை ஆண்டவரே டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி நேச்சர்ல இருந்து இயற்கைக்கு மாறாக ஒரு டெம்பரரியா மாத்தி தின்னிட்டு போற காக்காவை, குடுக்கிற காக்காவை கர்த்தர் மாத்துறார். சில நேரங்கள்ல ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. காக்கா வாயில இருந்து கூட போஷிப்பு கொடுப்பாரு. நம்ம நினைப்போம், ஏன்டா காக்கா கிட்ட வேலை செய்யறோம், ஏன்டா காக்கா கிட்ட இருக்கிறோம், ஏன்டா காக்கா தான் நமக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளவு கேவலமா போயிடுச்சா, காக்காவா நமக்கு சாப்பாடு பேக்கெட்டை தந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா காக்காவை டெம்பரரியா அதனுடைய இயற்கை சுபாவத்தை நிறுத்தி ஆண்டவர் காக்காவை கொடுக்க வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. கண்மலையில இருந்து தண்ணீரை கொடுக்க வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ள போன யோனா 3வது நாள் வெளியில வாந்தி எடுக்குது. இதுவும் இயற்கைக்கு மாறானதுதான். ஆனா கர்த்தர் செய்ய வைத்தார். 3 நாள் கல்லறைக்குள்ள இருந்த இயேசுவை கல்லறை திரும்பவுமாய் வெளியே உயிரோடு அனுப்பினது. இதுவும் இயற்கைக்கு மாறானதுதான். ஆகவே உங்க வாழ்க்கையில ஏதாவது செத்தே போயிருந்தா கூட 3 நாள்லயும் 3 நிமிஷத்துல கூட திரும்பவுமா உயிர் பெற செய்து அதை வெளியில கொண்டு வர அவராலே கூடும். இயற்கையை தாண்டினவரும் அப்பாற்பட்டவரும் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அதே காக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடுவாரு. யோனா எலியா சாப்பிடலன்னா எலியா கையில இருக்கிற கரியை தூக்கிட்டு போயிடும். ஆண்டவர் ஏரி ஆற்றங்கரை கொண்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல தண்ணியை நிறுத்திட்டாரு. கொஞ்ச நேரத்துல காக்காவையே நிறுத்திட்டாரு. ஏன்னா இப்போ எலியா காக்காவை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காக்கா மேல ரொம்ப அபார நம்பிக்கை எலியாவுக்கு. காக்கா நாளைக்கு சாப்பாடு காக்கா வரல, தண்ணியை நின்று போச்சு. அங்கிருந்து எலியாவை சாரேபாத் என்னும் ஒரு விதவையின் இடத்தில் கொண்டு போகிறார். ஐயோ, தீர்க்கதரிசி யார் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு? அங்க அவங்க கடைசியா ஒரு அப்பத்தை செய்து சாப்பிட்டு தானும் தன் பிள்ளையும் இறந்து போகலாம். இக்காலத்து தீர்க்கதரிசிகள்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறது இல்லை. நான் துபாய்க்கு போனேன். அங்கே ஷேக் முகமது பின் லேடான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களே என்னை வீட்டுக்கு அலைவரைத்தார்கள். அவர்கள் ராஜபந்தியில் நான் இருந்தேன். போகும்போது 2 பட்டி திராம்ஸ் கொடுத்து அமிச்சார். ஃப்ளைட்ல ஏற்றி எமிரேட்ஸ்லேயே அமிச்சார். இல்லைங்க, சாரேபாத் விதவைக்கு வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. என்ன ஆண்டவர், வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ? முதல்ல காக்கா வாயிலிருந்து சாப்பாடு கொடுத்தீங்க, அந்த நதியில தண்ணி வந்துச்சு, குடிச்சேன், அது நின்று போச்சு.
அங்கிருந்து வேற ஒரு இடத்துல நடத்தி ஆண்டவர் சொல்லாரு, எப்பா உன் வாழ்க்கையில் நிறைய காக்கா வரும், நிறைய சாரைபாத் விதை வரும், அவங்க உன் வாழ்க்கையில ப்ரொவைட் பண்ண, நான் தான் ப்ரொவைட் பண்றேன். அந்த ரிசோர்ஸ் ஒரு நாள் முடிஞ்சிடும். சோர்ஸ் நான் தான்டா. அந்த காரியம் முடிஞ்சிடும். இமைக்காக சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் வச்சிருக்க, அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. வேற எங்கேயாவது இருந்து கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். ஏன்னா ஒத்தாசை அனுப்புறதோ, நன்மை செய்யறதோ, உன்னை வழி நடத்துறதோ, உன்னை போஷிக்கிறதும் நான் தான். நீ என்ன பாரு, காக்காவை பார்த்து நிற்காத. நீ என்ன பாரு, சாரைபாத் விதவைய பார்க்காத. முதல்ல எனக்கு கொண்டாந்து கொடுன்றாரு தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருப்பாரு? முதல்ல எனக்கு வேணும், பிறகு நீ இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா போ. ஆனா அவளும் தேவனுடைய மனுஷன் சொல்றத ரிசீவ் பண்ணிக்கிட்டு முதல்ல எடுத்து வந்து என்ன பண்ணிடா, கொடுத்துடா. ஆண்டவர் இன்னும் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு அமிச்சு நிறைய அவங்க பாத்திரத்துல மாவெல்லாம் ஊத்துலங்க, மாவெல்லாம் ஊத்துல. ஆனா சுட சுட அவளுக்கு அடை வந்துகிட்டே இருக்குதுங்க. யாரும் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கொடுக்கல, வேற யாரும் உதவியும் செய்யல அவளுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவளை பட்சிக்கிற காரியங்களை அவளிடத்திலிருந்து விலக்கி அவள் இடத்தில் இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க கையில் இருக்கிறத ஆசீர்வதிப்பாருங்க, மல்டிப்ளை பண்ணுவாருங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா வேறணும், எக்ஸ்ட்ராவா யாரோ கொடுப்பாங்க, நோ நோ நோ, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். But God will multiply what you already have and He will rebuke. எதை ரெபியூக் பண்ணுமோ, எதனால உங்களுக்கு அந்த தேவையற்ற காரியங்கள் நடக்கிறதோ அதை ஆண்டவர் சபித்து அதை பட்சிக்கிறதை நிறுத்துவார். எலியா பயங்கர பவர்ஃபுல்லான மினிஸ்டரிங்க. ஒரு பக்கத்துல சாரைபாத் விதை வீட்டில் ஒரு அற்புதம் பாருங்களேன். சாரைபாத் விதையுடைய மகன் வந்து செத்து போயிடான். சாகும் போது வீட்டில் யார் இருக்கிறாங்க? தீர்க்கதரிசி வீட்டில். டைமிங் பாருங்களேன். சாகும் போது சாரைபாத் விதை வீட்டில் தீர்க்கதரிசி இருக்கிறாரு. தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பிடுறாரு பிள்ளைய. பிள்ளை எப்போ பலவீனமா தான் இருக்குது, ஆனால் சாகலை. எலியா வர வரைக்கும். எலியா உள்ள என்ட்ரி ஆன உடனே தான் பிள்ளையே சாகுது. செத்த பிள்ளைய திரும்பவும் எலியா வெளியில கொண்டாடுறாருங்க. ஆனா எவ்வளவு வல்லமையான ஊழியம் செய்றார் எலியா. ஆனா ஒரே வார்த்தை அந்த எசபேல் சொல்றா, உன்னை நாளைக்கு காலி பண்ணிடுவேன்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டமா ஓடி போய் ஒரு செடி கீழே படுத்துக்கிட்டு, போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நிறைய ஒரு பக்கத்துல ஊழிய வாழ்க்கையில பவுல் பயங்கர சிறப்பா இருக்காரு. எலியா சிறப்பா ஊழியம் செய்யறாரு, பெரிய காரியங்கள்லாம் செய்யறாரு. ஆனா பர்சனலா ஆத்மாவை சரியா காத்துக்கல பாருங்க. சோலை காத்துக்கல அவரு. சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆத்மா ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய நிறைய உழைப்போம், கடின காரியம்லாம் செய்யும், அதெல்லாம் பண்ணுவோம், மலையை கட்டுவோம், மலை மேலே ஏறுவோம், வீடை கட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒரு பக்கத்துல ஆத்மா அழிஞ்சுக்கிட்டே வந்துடுவாங்க. அன்பு வங்கி அப்படின்னு இருக்குதான். என்ன வங்கி? அன்பு வங்கி. லவ் பேங்க். என்ன பேங்க்? லவ் பேங்க். இந்த லவ் பேங்க், எலியாவுடைய லவ் பேங்க் கொடுத்துக்கிட்டே இருக்குது, வித்ட்ரால் ஆயிட்டே இருக்குது. ஆனா திரும்பி டிபாசிட் ஆகவே இல்லை. கொடுத்து 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 செஞ்சு 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 எலியா எல்லாம் அற்புதம் செய்யறாரு. எல்லாம் எலியா, அதாவது எலியா கிட்ட தான் எப்பவுமே எல்லாரும் வருவாங்க. எலியா யார்கிட்டயுமே போக மாட்டாரு. அது சரி, இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லாம் வருவாங்க எலியா கிட்ட. எலியா எப்பவுமே கொடுக்கிறவர், ஆனா எதுவுமே வாங்கிக்கல, யாருமே கொடுக்கல. அதனால பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு, திவால் ஆயிடுச்சு. எலியாவுடைய ஆத்துமா திவால் ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் கொடுத்து கொடுத்து ரெசிப்ரோகேஷனே இல்ல, அந்த பக்கத்துல இருந்து வரவே இல்லை, வித்ட்ரால் மட்டும் தான் போய் நிற்குது. ஒரு பாயிண்ட் வந்த பிறகு பிரேக்கிங் பாயிண்ட், அதான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போதும் ஆண்டவரே, எவ்வளவு செய்யறான், எவ்வளவு அன்பு செய்யற, எவ்வளவு வீட்டுக்காக பண்ற, எவ்வளவு காரியங்களை பண்றான். ஆனா திரும்பி என்ன வரல, நன்றி வரல, அன்பு வரல. and you're running low. உன் வங்கியில காசு இல்லாம போயிட்டு திவால் ஆயிட்டே இருக்குதுங்க. இந்த பாயிண்ட்ல தான், மெல்டிங் பாயிண்ட்ல தான் எலியா வந்துட்டார். ஆத்மாவை அவர் காத்துக்கொள்ளல. ஆத்மா ரெஸ்ட் எடுக்கிற ரிப்ளேஷன் ஆகல. பாருங்க, பார்வோன் கையில அடிமைகளாக இருக்கும் பொழுது பார்வோன் வச்சு செஞ்சுட்டான் ஜனங்களை. ஒரு நிமிஷம் உட்கார முடியாது இஸ்ரவேலர்கள். பார்வோன் மென்டாலிட்டி,
ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், வேலை 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 வேலை, மிஷின் மாதிரி ஓடுது. ஆகவேதான் ஆண்டவர் இஸ்ரவேலை விடுதலையாக்கி கொண்டு வந்த உடனே நாலாவது பிரமாணம் ஓய்வு நாளை கர்த்தர் அறிவிக்கிறார். ஆண்டவர் 5 நாள் கிரியேஷன் பண்ணிட்டு 6வது நாள் ஓய்ந்து இருக்கும் பொழுது டயர்டாகி அவர் ரெஸ்ட் எடுக்கல. அவர் செய்து முடித்து விட்டார், ஆகவே இளைப்பாறுகிறார் என்ற ஒரு நல்ல பிரின்சிபல் ஆண்டவர் கர்த்தர். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே மற்றவர்களை குறித்து, 4வது மட்டும் தான் உங்களை குறித்து, உங்களுக்காக நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. உன் ஆத்மா இளைப்பாறணும்னு சொல்றாரு. நிறைய பேர் ஆத்மால காயங்கள், நிறைய பேர் பாரங்கள், சுமைகள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படவில்லை, கற்பனைகள் மோதினது, இருதயத்தில் ஆத்மாவில் வலிங்க, உணர்வுல வலி, நிந்தனை, மன மடிவு, சோர்வு, டிப்ரெஷன். In fact, even it takes you to addiction. கொஞ்ச நேரத்துல பழக்கங்களை கொண்டு போய் நம்மளை அடிமையாக்குகிறது. அடிக்ஷன் என்ன பண்ணுது? நம்மளை கொல்லுதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. Addiction is killing us slowly. ஸ்லோவா கொல்லுது. Because we don't see a point in living life. Our soul is breached. நம்ம ஆத்மாவை அழிக்காம நம்ம போய் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லலாம். Reach your goal without destroying your soul. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க, but do not destroy the soul. உன் ஆத்மாவை இழந்துராத, இளைப்பாறுதலை இழந்துராத. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சு சிருஷ்டித்த உடனே அந்த இளைப்பாறுதல் ரொம்ப அழகா உள்ள கொண்டாந்துட்டாரு பாருங்க. ரெஸ்ட் உள்ள கொண்டாந்துட்டாரு. எப்படியாவது உழைச்சு 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 அப்படியே உழைச்சு காசு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணி, அப்படி அந்த மென்டாலிட்டி போன. அது பார்வோன் நடத்துகிற வழி நடத்துதல். பயத்தினால் அப்படி நம்ம செய்யறோம். ஏன்னா வறுமை பயத்தை கொண்டு வந்துருது. அது ஒரு வேதனை. அந்த வேதனை நமக்குள்ள வந்தோடனே பார்வோன் மென்டாலிட்டியில போயிடும். நீங்க பார்வோன் வழி நடத்துதல போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை எப்படி இஸ்ரவேலரை பாருங்க என்ன அழகா நடத்திட்டு போனார் பாருங்க. பிதாவுனுடைய வழி நடத்துதல் வந்துருங்க, இளைப்பாறுதல்ல கூட்டு போறாரு. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் அடையவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். ஏங்க இளைப்பாறுதலே விசுவாசத்துல தாங்க வருது. ஆமென். சாரைபாத் விதவைக்கு இளைப்பாறுதலே விசுவாசத்துல தாங்க இருந்தது. விசுவாசியாதவர்கள் அதை இழந்துட்டாங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். ஏன்னா விசுவாசிக்கலையா, ஆண்டவரை நம்பவே இல்லையா, அதனால தான் என்னுடைய என்ட்ரி they did not enter the rest. இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. ஏன்னா ஆண்டவரை நம்பல. நீங்க ஏன் தெரியுமா இளைப்பாற மாட்டேன்றீங்க? ஏன் அங்கலாய்ப்பு தெரியுமா? நீங்க ஆண்டவர் உங்களுக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக செய்து முடித்தவைகள் உங்க விசுவாசம் இல்லை. பயப்படுறீங்க. பார்வோனுடைய அடிமையா இருக்கிறீங்க. பிதாவாகிய தேவனுடைய வழி நடத்துதலை இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற வழியில தான் ஆண்டவர் செய்யணும் இல்லைங்க. நீங்க விசுவாசம் இருந்தா ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யணும்னு உங்க வாழ்க்கையில நினைக்கிறாரோ, if you have the faith, God will do that for you in another way. இரண்டாவது, உங்க ஆத்மா ரொம்ப வறட்சியா இருக்குதுங்க. ஆவிக்குரிய மன்னா உங்களுக்கு வேணுங்க. உங்க சரீரத்துக்கு எப்படி உணவு ஆகாரம் வேண்டுமோ உங்க ஆவிக்குரிய சரீரத்திற்கும் தேவனுடைய வார்த்தை அவசியம். மூன்றாவது, எலியா வாழ்க்கையில எலிசா இருந்தாங்க. ஆனா எலியா தனிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். விட்டுட்டு போறான். நீ வேண்டாண்டான்னு நினைக்கிறான். ஆனா எலிசாவை ஆண்டவர் எலியா வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கு காரணமே எலியா இளைப்பாறணும் தான் எலிசாவை கொண்டு வந்தாரு. ஆனா வேண்டாண்டா நீ போயிடுறா ஒரேடியான்றதான் சொல்றாரு. அதாவது வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு வேதனைனா, யாரை நம்பினமோ அவங்களால அவங்கள நம்ப முடியல. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டோம்.
ஆனா இப்போ உண்மையாவே யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டோம். பெயின் இம்பாக்ட்ஸ் யுவர் பெர்செப்ஷன். வலியானது உங்க கண்ணோட்டத்தை மாற்றி விட்டது. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாரு, நம்பு நம்பு. எலிசாவை நம்பு. நீ உனக்கு உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வரல, எலிசா உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய பேர் உங்களை எடுத்திருப்பாங்க, உங்களை வறட்சி ஆகியிருப்பாங்க, நீங்களும் கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெகு சீக்கிரத்துல ஒரு நல்ல எலிசாவை ஆண்டவர் கொண்டு வர போகிறாரு. அவன் உன்கிட்ட இருந்து எடுக்க மாட்டான், அவன் உனக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் அனுப்புறாரு. நீ உன்னை இளைப்பாற செய்யறதுக்காக கர்த்தர் அனுப்புகிறார். உன் காயம் கட்டப்படுகிறதுக்காக கர்த்தர் அனுப்புகிறார். உன்னை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவதற்காக சில எலிசாக்களை உங்கள் வாழ்க்கை இருக்காரு. ஆனா எலியா வேண்டாம் அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நிறைய வெளியில செஞ்சோம், பெர்ஃபார்ம் பண்ணோம், நிறைய காரியங்களை சாதனை செஞ்சோம். ஆனா பார்க்கறதுக்கு தான் வெளியில சாதனை, ஆனா பின்புறத்தில் எரிச்சலும் விரிசல்களும் நிறைய வந்துருச்சுங்க. அதனால மனசோர்வு வந்துருச்சு. செஞ்சு 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 மனமடி வந்துருச்சு. காயங்களோடு இந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அம்மா உன் விரிசல்களை நான் அடைக்க போறேன்ப்பா, உன் விரிசல்களை அடைக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாருங்க. வருகிற 2-3 வாரங்கள் தொடர்ந்து நம்ம இதே சப்ஜெக்டை தான் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள விரிசல்கள், உங்கள் மனசில் உள்ள சில மனக்கலைசங்களை கர்த்தர் குணப்படுத்த போகிறாரு. நீங்கள் ஆரோக்கியம் அடைய போகிறீங்க. உங்கள் ஆத்மா நல்லா இருக்க போது. உங்கள் ஆத்மா நன்றாக இருந்தால் மற்றது எல்லாமே உன் ஆத்மா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் சொல்லுறாரு பாருங்க, உங்க ஆத்மா நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்க ஆத்மாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்க ஆத்மாவுடைய காயங்கள் ஆற்றப்படுவது ரொம்ப முக்கியம். உங்க ஆத்மா குணமடைவது முக்கியம். ஏன்னா வெளியில பார்க்க மகிழ்ச்சியா இருக்கும், வெளியில ரொம்ப ஹாய் அப்படின்லாம் சொல்லுவோம், ஆனா உள்ள குமுறும், உள்ள குமுறும், உள்ள குமுறும். ஆண்டவர் சொல்றாரு, God looks deep inside your heart. உங்க உள்ளத்தின் ஆழமாக கர்த்தர் பார்த்து இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் காயங்கள் கட்டப்படுவதாக மகளே, உன் காயங்கள் கட்டப்படுவதாக மகனே. உன்னை நான் வழி நடத்த போறேன், உன்னை கரம் பிடிச்சு நான் நடத்த போறேன், உன் காயங்களை நான் குணமாக்க போகிறேன். உன் ஆத்மாவை காத்துக்கொள். என்ன உணர்ச்சி, என்ன யோசிக்கிறாய், என்ன தீர்மானிக்கிறாய், யாரை நீ நேசிக்கிறாய், யார் மீது பாசம் வைக்கிறாய், நீ என்ன கற்பனை செய்கிறாய், இதை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுதி நின்று ஒரு சின்ன பல்லவியை மாத்திரம் பாடி நம்ம கடந்து போகலாமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், நீ செய்த நன்மைகள் ஏராளமே. சுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், இயேசுவே நீ செய்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்திக் கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்திக் கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ
எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நமக்கு நல்லவர், நமக்கு மிகவும் நல்லவர், நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நம்புங்க ஆண்டவரை, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிற சில பாதைகள் வேதனையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ஷமாவா இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு வெற்றி பெற செய்வேன், நான் யெகோவா நிசியா இருக்கிறேன், நான் ரஃபாவா இருக்கிறேன், உனக்கு சுகம் தருவேன், நான் சிருஷ்டிகராக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்துக் கொள்வேன், நான் யெகோவா ஈரேவாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரணுமோ அந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அந்த பலனை, உன்னதமான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய பலனா இருக்கிறார். அவர் என் கால்களை மான் கால்களாய் மாற்றி உன்னதமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உன்னதமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்க கால்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் அப்படியாய் உங்களை வெற்றி பெற செய்வார். உங்களை சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் மாற்றுவாரு. ஆனா உங்க அசைன்மெண்ட் அபேண்டன் பண்ணாதீங்க, விட்டு விலகிடாதீங்க. ஸ்டே, சஸ்டெயின், அதுல காத்திருங்க, பொறுத்திருங்க. கர்த்தரால ஆக வேண்டிய காரியம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க. ஆதி முதல் காரியங்களை நேர்த்தியாக செய்து வருகிறவர் உங்க வாழ்க்கையில நேர்த்தியா செய்வாருங்க. அவர் டைம் டேபிள் இஸ் டைம் டேபிள் இஸ் தி பெஸ்ட் டைம் டேபிள். அவருடைய கால அட்டவணை தாங்க உங்களுக்கு சிறப்பான கால அட்டவணை. சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது வேதனை பெருக செய்கிறது. விட்டுடணும்னு அந்த முயற்சியை தான் தோணுது. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. Stay, stay, stay. Keep your faith on God. Keep your eyes fixed on God. உங்க கண்களை அவர் மீது வையுங்கள். தண்ணீரை பார்க்காதீங்க, கடல் அலைகளை பார்க்காதீங்க. இயேசுவின் மேல உங்க கண்களை வைங்க. உங்க விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, ஓ அவர் உங்களுடைய இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பாருங்க. பவுல் சொல்லுகிறான், நான் நிச்சயித்திருக்கிறேன், இந்த நற்கிரியையில் தொடங்கினவர் அந்நாள் வரையிலும் அதை காத்துக்கொள்ள, அவர் நற்கிரியைகளை காத்துக்கொள்ள அவர் நல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கின்றார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை கரம் பிரித்து நடத்துவாருங்க. நீங்க நல்ல மேய்ச்சலை கண்டடைவீங்க. உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் நடத்துவார். உங்கள் தாகத்தை அவர் தீர்ப்பார். கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. எவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்கல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. கர்த்தர் ஒரு விடியலை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக அது தாமதித்தாலும் அது உங்க வாழ்க்கையில வந்து சேருங்க. அது தாமதித்தாலும் வரங்க. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. ஓ அது வீண் போகாதுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இந்த காலை வேளையில் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. உங்களுடைய பாதை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்கப்பா. வருகிற இந்த புதிய வாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்தருளுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, மனதிலும் ஆண்டவரே அப்பா, ஆத்துமாவிலும் உம்முடைய பிள்ளைகள் பலப்பட்டு செல்ல கர்த்தர் நீங்க கிருபை அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை தேடவும், உம்முடைய முகத்தை நாடவும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அருளுவீராக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தமிழ் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருந்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.